friends, welcome back to namvazhi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல milkmaid னு சொல்ற condensed milk எப்படி வீட்லயே ரொம்ப சுலபமா செய்யறதுன்னு பார்க்க போறோம். மூணே ingredients வச்சு ரொம்ப ஈஸியா அப்படியே கடையில வாங்குற மாதிரியே condensed milk creamy-யா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு non-stick கடாயில 2.5 கப் பால் ஊத்திக்கிறேன். நான் மாட்டு பால் எடுத்துர்க்கேன். நீங்க பாக்கெட் பால்ல கூட செஞ்சுக்கலாம். கூடவே சக்கரை 1/2 கப் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்த உடனே சக்கரையை சேர்த்துக்கணும். சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் நல்லா பாதியாக சுண்டி வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி சைடில் உள்ளதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு கலந்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், பால் பாதி அளவுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்க போகிறேன். பேக்கிங் சோடா சேர்த்ததுமே நுர மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடுங்குற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. கலந்துக்கிட்டே இருக்கலாம். அந்த திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். கண்டென்ஸ்டு மில்க் எல்லோயிஷ் கலரில் இருக்கும். அதே கலர் வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ லைட்டாக திக்காகிருக்கு. கண்டென்ஸ்டு மில்க் ஃபார்முக்கு வந்திருக்கு. இந்த டைமில் நல்லா விடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். கம்மி விலையில் கண்டென்ஸ்டு மில்க் வீட்டிலையே ஈஸியாக கிடைக்குது. அப்போ கடைக்கு எதுக்கு போகணும்? ஸ்வீட்டு, கேக்கு எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா திக்காகிருக்கு. அவ்வளோதாங்க, கண்டென்ஸ்டு மில்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் வச்சு நிறைய ஸ்வீட்ஸ், கேக், புட்டிங் இந்த மாதிரி நிறைய செய்யலாங்க. ஒரு ஸ்பேச்சுலா இல்லைன்னா ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி விரலால் எடுத்து பாருங்கள். இதுதான் கரெக்ட் ஃபார்ம். இப்படி எடுத்து ஊற்றி பார்த்திங்கன்னா க்ரீமி டெக்ஸ்சருக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்ட் ஃபார்மில் இருக்குது. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. கண்டென்ஸ்டு மில்க் செய்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆச்சுங்க. கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆனால் ரிசல்ட் ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 1 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுக்க போகிறேன். கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும், இல்லைன்னா கெட்டு போயிடும். லாக்டவுனில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக கண்டென்ஸ்டு மில்க் கடையில் கிடைக்கிற மாதிரியே வீட்லேயும் செய்ய முடியும். ஸோ இந்த கண்டெய்னரை நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் 1 மாதத்துக்கு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். கெடாமல் அப்படியே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் namvazhi சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.